வணக்கம். இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் டேஸில் வந்து ஒரு 39 நினைக்கிறேன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டே 39 to 40ல் என்ன பண்ணால் இது வரைக்கும் எலக்ட்ரிக்கல் அந்த ரூஃப் சீலிங்லாம் பிரித்த பிறகு எலக்ட்ரிக்கலுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து எக்ஸாக்டாக வைக்கிறதுக்காக எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணியிருந்தாங்க, நம்ம சொல்கிற இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸஸ், மாடல் பாக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு 2 மாடல், 3 மாடல், 4 மாடல், 5 மாடல், 6 மாடல், 12, 16 மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸஸ் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நான் என்ன பிராண்ட் வாங்கியிருந்தேன்னா லெக்ராண்ட் பிராண்டை தான் வாங்கிட்டு இருந்தேன். சேவிக்குன்னு இன்னொரு பிராண்ட் வருது, பட் எனக்கு அது அந்த பிராண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. பட் கம்பேரிட்டிவ்லி பார்க்க சொல்ல எனக்கு லெக்ராண்ட் பாக்ஸஸோட அவுட்லுக் நல்லா இருந்தது. ஸோ அதனால் நான் வாங்கிட்டு அதான் டிவிபி பார்த்திங்கன்னா தெரியும், என்ன பார்த்தீங்கன்னா குந்தன் அதில் தான் வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ என்னென்னா அவங்க புதுசாக வீடு கட்டுறவங்க எலக்ட்ரிக்கல் பேச சொல்ல நாங்கள் என்ன பேசியிருந்தோன்னா ஆக்சுவலாக பாயிண்ட்டு கணக்கு ஒன்று சொல்லுவாங்க, அண்டு ஸ்கொயர் ஃபீட் கணக்கு சொல்லுவாங்க. நான் பேச சொல்ல என்ன பேசியிருந்தேன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சுக்கு நான் பைசா கொடுத்துறேன்னு சொல்லிவிட்டு ஒரு அமௌண்ட் பேசிட்டேன். ஸோ ஒன்ஸ் அவங்களும் ஓகே சொல்லிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா தலை போடுறப்போ அங்கங்கே இப்போ எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் விடுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணியிருந்தோம், எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் அங்கங்கே விட சொல்ல சதுரடிக்கு 600 சம்திங் அந்த மாதிரி பேசி வாங்கிட்டாங்க. அந்த மேலே ரூஃப் போடுறப்போ அது தனி இது தனின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே வந்து நம்ம பாயிண்ட்ஸ் ஒன்று சொல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ரேட்டாக பேசியும் சார் இத்தனை பாயிண்ட்டு தான் கூட விடணும் சார் அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து பிரைன் வாஷ் பண்ண பார்ப்பாங்க. அதாவது அவங்க ஒர்க்கை கொஞ்சம் சுலபமாக இல்லை ரொம்ப ஈஸியாக முடிக்கிற மாதிரியும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணாத மாதிரி இருந்தாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு வந்து எலக்ட்ரிஷியன்ஸும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் என்ன சொல்லிட்டோன்னா, உங்கள்கிட்ட அவர்கிட்ட பேசினது நான் பாயிண்ட்டு கணக்கு இல்லையே, ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சு தானே. ஸோ நீங்கள் ஏன் வந்து ஸ்கொயர் ஃபீட் பாயிண்ட் கணக்கை பற்றி பேசுகிறீங்க, எனக்கு எங்கே தேவையோ அங்கெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க. நம்ம கொஞ்சம் ஸ்டபனாக கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடணும். இல்லைனா நம்மளை பிரைன் வாஷ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இங்கே தேவையில்லை, இங்கே இந்த பாயிண்ட்ஸ் தேவையில்லை, இங்கே வந்து இவ்வளோ தேவையில்லை அப்படின்னு கேட்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், மேலே வந்து 2 கார்னர்லேயும் சீலிங்கில் என்ன பண்ணணும், சிசிடிவி கேமரா கொடுத்துருக்கேன், 4 கார்னர்லேயும் விட்ருக்கேன். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்லெட் பைப் ஒன்று விட்ருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இந்த கேமராஸு வித் ஒய்ஃபை கேபிள் உள்ளே வந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நாம் தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் அதுக்குமே ஓவர்லாக் பார்த்தீங்கன்னா இந்த நீட் ஃபுல்லாக லைட்ஸ் தான் இருக்கும், ஸ்பாட் லைட்ஸ். ஸோ இதோட ஸ்விட்ச் கண்ட்ரோல் எனக்கு உள்ளே வேணும்னா இல்லை வெளியே தான் வேணும், அந்த மாதிரி அவங்களால எவ்வளோ வேல்யூ சுலபமாக பண்ண முடியுமோ அப்படி ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்ம ஸ்டபனாக சொல்லிட்டோன்னா நாம் சொல்கிறது கேட்குற மாதிரி நீங்கள் இதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்னாடி ஒரு வாட்டி பாண்ட் போகிறதுக்கு முன்னாடி நாம் வந்து தெளிவாக சொல்லிடணும் எங்கே அப்படின்றத, அது நமக்கு சேஃபாக இருக்கும்.